விஜய் ப்ரோ, இன்னைக்கு கண்டென்ட் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்களே கண்டமாயிட்டீங்களே ப்ரோ. என்ன ப்ரோ பேசுனீங்க? அதாவது திமுகவுக்கும் பாஜகவும் அப்படியே கூட்டணி வச்சுக்க மாதிரி வச்சுக்குவாங்களா, சோசியல் மீடியா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்களா? என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? எங்களோட முதல் எதிரி யார் தெரியுமா ப்ரோ? எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை சொன்ன மாதிரி திமுக தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே நடக்கிறது என்ன சண்டைன்னு நினச்சிக்கிறீங்களா ப்ரோ? ஹண்டிங் நடக்குது. எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை வந்து ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கிறார் திமுக. அதனால் குழந்தைத்தனமாக உள்ளே வந்து நான் இருக்கிறேன்னு காமிக்காமல் ஓரமாக போய் விளையாடுங்க ப்ரோ, இல்லைன்னா சேதாரம் பெருசாக இருக்கும். அது எப்படி ப்ரோ? உங்கள் குழந்தைய மட்டும் ஹிந்தி படிக்கலாம், நீங்கள் ஹிந்தி சொல்லித்தரக்கூடிய பள்ளி நடத்தலாம். ஆனால் ஹிந்தி படிக்கணுன்னா ஏழை குழந்தைகளாக வந்து ஹிந்தி எங்கே சொல்லித்தர்றாங்களோ அங்கே போய் படிக்கணுமா? அப்போது உங்கள் ஸ்கூலில் 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா கட்டி உங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கணும், இல்லைன்னா திமுக காரன் நடத்துகிறான் பாருங்க ப்ரோ, அங்கே போய் படிக்கணும். அப்படி சொல்ல வரீங்களா? அதெல்லாம் வேலைக்காகாது ப்ரோ. நாங்கள் இருக்கிற வரைக்கும், எங்கள் மோடி தலைவர் இருக்கிற வரைக்கும், எங்கள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக ஏழை குழந்தைகளும் படிக்கக்கூடிய வகையில் அரசு பள்ளிக்கூடத்தில் 3 மொழி கொள்கையை கொண்டு வந்தே தீர்வை. அதில் என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு போஸ்ட் விட்றதுக்கு ஆள் வேணுமோ? இப்போ யார் தெரியுதா? யார் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கான்னு தெரியுதா ப்ரோ? ஸோ ப்ரோ, ஒய் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. மை தலைவர் அண்ணாமலை இஸ் வெரி ஸ்ட்ராங் ப்ரோ. Don't come inside bro. If you are coming inside, your damage will be very high bro.